பழங்களை சாப்பிட்டா சளி பிடிச்சிக்குன்னு சொல்கிறாங்களே, இது வந்து எதனால் அப்படின்னா, இந்த தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டதுக்கப்புறம் பழம் சாப்பிட்றாங்களே, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, சாதம் இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் பழம் சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அதனால தான் சளி பிடிக்குது. சளி பிடிக்கிறதுக்கு காரணம், மூக்கடைப்புக்கு காரணம். வெறுமனே நீங்கள் பழங்களை சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு மூக்கடைப்பு ஏற்படாது, சளியை ஏற்படுத்தாது. நீங்கள் இட்லி, பூரி, பொங்கல், தோசை, சோறு, பிரியாணி இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டுட்டு, மாமிசம், மீன் உணவுகள், முட்டை உணவுகளை சாப்பிட்டுட்டு அதன் பிறகு பழம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கண்டிப்பாக மூக்கடைப்பு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நல்லது செய்யாது. ஏன்னா இது வந்து பழம் என்பது இயற்கையான உணவு, சமைத்த உணவு. இந்த தானிய உணவுகள் இருக்குல்ல, அதெல்லாம் செயற்கையான உணவு. தானிய உணவு, மீன் உணவு, மாமிச உணவு. இயற்கையான உணவுக்கு யார் எதிரின்னா செயற்கையான உணவு தான். செயற்கையான உணவு தான் எதிரி. அதனால் வந்து அது ரெண்டையும் ஒன்றா சேர்த்தா எதிரி நான் இப்போ நம்மளுடைய எதிரிகளோடு நம்ம ஒன்றா சேர்ந்துருந்தால் நம்மளால் எப்படி கஷ்டமாக இருக்கும். நம்மளால் வந்து ஒரு ஆரோக்கியமாக மனசு அமைதியாகவே இருக்க முடியாதுண்ணே. நம்முடைய நண்பர்களோடு நம்ம இருக்கலாம், ஆனால் நம்முடைய எதிரிகளோடு நம்ம இருந்தால் அது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் தானிய உணவுகளை சாப்பிட்டுட்டு அரிசி, கோதுமையால் செய்யப்பட்ட இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம், மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு உடனே ஒரு பழத்தை சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அது வந்து என்னவாக மாறும், அது வந்து சளி பிரச்சனை ஏற்படுத்தும், மூக்கடைப்பை ஏற்படுத்தும், நோய்களை ஏற்படுத்தும். அதனால் உடனே நீங்கள் பழத்தின் மீது குறை சொல்லிடக்கூடாது. பழத்தை வந்து பழம் சாப்பிட்டாலும் அப்படி தாங்க, பழம் சாப்பிட்டாலும் நோய் வரும், சர்க்கரை நோய் வரும், அந்த நோய் வரும், இந்த நோய்னு சொல்கிறாங்களா, அது எல்லாமே என்ன காரணம்னா, நீங்கள் வந்து இந்த தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டதுக்கப்புறம் இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம் இந்த மாதிரி மாமிச உணவு இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே ஒரு பழத்தை சாப்பிட்றது. பழத்தை சாப்பிட்டுட்டா அது நல்லதுன்னு நினச்சிக்கிறது, செரிமானம் ஆகிடும்னு நினச்சிக்கிறது. அப்படி சாப்பிடவே கூடாது. பழத்தை இயற்கை உணவை தனியாக தான் சாப்பிடணும். இயற்கை உணவை இன்னொரு சமைச்ச உணவோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது. பச்சை உணவுகளை சமைச்ச உணவுகளோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது. சமைத்த உணவில் உப்பெல்லாம் சேர்த்து நம்ம சமைக்கிறோம், அதோடு சேர்த்து இயற்கை உணவை சேர்த்து சாப்பிடாதமே இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அப்போ தான் இல்லை சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா, சமைத்த உணவுகளோடு பச்சை உணவுகளை சேர்த்து சாப்பிட்டால் கண்டிப்பாக ஏதாவது நோய் வரும், சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக வரும். சளி பிரச்சனை வரும், சுகர் அதிகமாகும். சோறு சாப்பிட்டு பழம் சாப்பிட்டா சுகர் அதிகமாகும். அதே பழம் மட்டும் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சுகர் குறைஞ்சிடும், சுகர் வந்து குணமாயிடும். அதுதான் விதிமுறை. அதனால் பழம் மட்டும் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மூக்கடைப்பு, சளி பிரச்சனை வராது, சளி சரியாயிடும். சளி பிரச்சனை இருந்தாலும் குணமாயிடும். பழங்கள், காய்கறிகள் எப்போவுமே வந்து இந்த தானிய உணவுகளை சேர்க்கவே செய்யக்கூடாது. அரிசி, கோதுமை, கேழ்வரகு இது போன்ற தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து பழத்தை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே பழத்தை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சுகர் ஏறும், சளி பிரச்சனை வரும், ஆஸ்துமா வரும், வீசிங் வரும், மூக்கடைப்பு வரும். பழம் சாப்பிட்டிங்கன்னா, பழம், காய்கறி இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அது தனியாகவே சாப்பிட்ணும். பழம், காய்கறி, கீரைகள், கிழங்குகள்லாம் சாப்பிடும்போது, பச்சையாக சாப்பிடும்போது தனியாக சாப்பிடணும். சமைச்ச உணவோடு சாப்பிடக்கூடாது, தானிய உணவுகளோடு சேர்த்து சாப்பிடவே கூடாது. சாப்பிட்டா கண்டிப்பாக நோய் தான் வரும். இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை சாப்பிட்டு ரெண்டு பழத்தை சாப்பிட்டா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மூக்கடைப்பு வரும், சளி பிரச்சனை வரும், சுகர் வந்து அதிகமாகும். தானிய உணவுகளை சாப்பிடவே கூடாது. இட்லி, பூரி, பொங்கல் இது போன்ற தானிய உணவுகளை சாப்பிடவே கூடாது எப்போதுமே.